إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار நம் அனைவரையும் சத்திய கொள்கை நினைத்திருக்கச் செய்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்து முடித்தார்கள். நம் உயிரிழந்த மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது சத்திய கொள்கையை இதன் தூய வடிவில் எடுத்து நடந்து யாரெல்லாம் மரணத்தை சந்திக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் மகபிரத்தும் முடித்தார்கள். பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, புனித நிறைந்த ஒரு மாதத்தை அடைந்தோம், பரக்கத்து பொருந்திய ஒரு மாதத்தை அடைந்தோம், நன்மைகள் அதிகமாக வாரி கொட்டக்கூடிய ஒரு மாதத்தை அடைந்தோம், நமது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிற ஒரு மாதத்தை அடைந்தோம், சுவர்க்க வாயில்கள் திறக்கப்படும் ஒரு மாதத்தை அடைந்தோம், நரகத்துடைய வாயில்கள் எல்லாம் மூடப்படுற ஒரு மாதத்தை அடைந்தோம், ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுகிற ஒரு மாதத்தை அடைந்தோம். ஆனால் அந்த மாதம் எம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. ஆனால் இந்த சமூகத்தில் நம்மை கடந்து சென்ற இந்த ரமலானை பற்றி என்ன நிலைப்பாடு என்றால், ஒரு சிலர் ஆழ்ந்த கவலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு சிறப்பம்சமிக்க அந்த புனிதமான ரமலானை நாம் தவறவிட்டு விட்டோம், எம்மை விட்டு கடந்து சென்று விட்டது, அத்தோடு இரவு தொழுகை விடுமுறையாகிவிட்டது, ஏனைய நன்மையான வணக்க வழிபாடுகள் எல்லாம் செய்வதிலிருந்து ஆர்வங்கள் குறைந்து விட்டது என்ற ஒரு வேதனையோடு ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் ஆழ்ந்த சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். பகலெல்லாம் பசித்திருக்கிற மாதம் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது, இரவு முழுக்க நின்று தொழுகிற மாதம் கடந்து சென்று விட்டது, இதற்கு பின்னால் சுதந்திரமாக எந்த வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளலாம், மூடப்பட்ட தொலைக்காட்சி, மூடப்பட்ட மொபைல் ஃபோன், பார்க்க தவறிய டிராமாக்கள், நாடகங்கள், கேட்க தவறிய இசைகள், படங்கள், பாட்டுக்கள், இவைகளெல்லாம் இதற்கு பின்னால் சுதந்திரமாக நமக்கு பார்க்கலாம், கேட்கலாம் என்ற ஒரு சந்தோஷம். இன்னும் ஒரு சிலர் வந்துச்சு போயிடுச்சு, அது பாட்டுக்கு அது வருகிறது, அது பாது போகுது, இதில் நமக்கு என்ன கவலை, வார வருஷம் உயிரோடு இருந்தால் பிடிச்சுக்குவோம், இல்லை வேற என்ன செய்ய, மண்ணோடு மண்ணா போயிடுவோம் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி 3 பகுதியினர் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலத்தில் பரவலாக குதுபாக்களாக இருக்கலாம், சஹர் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், அல்லது இஃப்தார் நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், ஏனைய மேடை பேச்சுக்களாக இருக்கலாம், வானொலி, தொலைக்காட்சி, சோசியல் மீடியாக்கள் அனைத்திலும் பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு வசனம்தான் சூரா பக்கராவுடைய வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், இந்த வசனம். ஆனால் சென்ற ஜும்மாவோடு அல்லது இந்த ஜும்மாவோடு இந்த வசனத்துக்கும் விடுமுறை, இந்த வசனத்துக்கும் விடுமுறை. இந்த வசனம் என்ன பேசுகிறது? முன் சென்ற சமுதாயத்துக்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ
அதே போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஒதுக்காக வேண்டி. அதோடு சப்ஜெக்ட் முடிச்சு. சகோதரிகளே, முன் சென்ற சமுதாயத்துக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல நமக்கு கடமையாக்கப்பட்டது உண்மை, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த வசனத்தின் இறுதியில் அல்ல ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். இந்த வார்த்தை சிந்திக்கப்படாத ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை நமது உள்ளங்களை தாக்காத ஒரு வார்த்தை. எனவே அந்த வார்த்தை என்னது? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக ஆகுவதற்காக வேண்டி. இறை அச்சம் என்றால் என்ன? தக்வா. இந்த தக்வா ஒரு மனிதனிடத்தில் வர வேண்டும். அந்த தக்வா ரமலான் இடத்திலே இருந்தது, அந்த தக்வா குர்ஆனிலே இருந்தது, அந்த தக்வா இரவு நேர தொழுகையிலே இருந்தது. இப்படி பல்வேறுபட்ட வணக்க வழிபாடுகளை நாம் ரமலானிலே செய்தோம். சகோதரர்களே, அந்த தக்வாவை நாம் அடைந்து கொண்டோமா? இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டும். தக்வா என்றால் என்ன, நோன்பு என்றால் என்ன என்பதை புரிந்தால்தான் அந்த நோன்புக்கு ஒரு யதார்த்தம் இருக்கிறது. இரவு தொழுகை என்றால் என்ன என்றதை புரிந்தால்தான் இந்த இரவு தொழுகை தொழுவதிலே ஒரு யதார்த்தம் இருக்கிறது, ஒரு இன்பம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இல்லையா, குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி எனது தொழுகையிலே இருக்கிறது என்றார்கள். ஆனால் அந்த கண் குளிர்ச்சியை அடைந்து கொள்வதற்கு எத்தனை பேர் முயற்சித்தோம்? இரவு தொழுகையை தொழுது பார்த்தோம் தானே. வந்து ஹசரத்திலே தனியாக கூப்பிட்டு அறையில வைத்து சில பேர் மஷூரா பண்ணுவார்கள், தனித்தனியாக கூப்பிட்டு. என்ன சொல்வார்கள் தெரியுமா? ஹசரத், அந்த ஓதுற சூறாக்களை கொஞ்சம் சுருக்கி போட்டா நல்லமே இல்லையா? அந்த ஓதுற சூறாக்களை கொஞ்சம் சுருக்கி கொண்டா நல்லமே, மிச்ச நேரம் நின்று கொண்டு கஷ்டமா இருக்கு. அந்த ருக்குல சுஜூதுல கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லமே, கழுத்துல சரியான வருத்தமாயிருக்கு. இப்ப விலகிட்டா தக்வா எங்க போயிருக்கேன்? சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகையை பாருங்கள். இரவு தொழுகை. நபிகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையை தொழுவார்கள். அந்த தொழுகையுடைய நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, எவ்வளவு தூரம் ஓதுவார்கள் என்றால் என்று கேட்க வேண்டாம். லா தஸ்அல் தூலிஹின்ன வ ருக்கூஹின்ன, அது ருக்கு சுஜூதில் எப்படி இருக்கும் என்று கேள்வி கேட்க வேண்டாம். எந்த அளவுக்கு ஓதுகிறார்களோ அந்த அளவுக்கு ருக்கு செய்வார்கள், அந்த அளவுக்கு சுஜூது செய்வார்கள். ஆனா நாங்க எப்படி தெரியுமா? போனா அந்த சுபான் ரப்பியல் அலீம், சுபான் ரப்பியல் ஆலா, அதுக்கு மேல் ஒரு ஸ்டெப் போனா விமர்சனம் வரும், அல்லது நிர்வாகத்துக்கு கோல் போகும். 2 நாளைக்கு தொலை வர மாட்டாங்க. கேட்பாங்க, ஏன் தொலை வரல? இல்லை, உங்களோட பள்ளியில தொழுற அப்படி நீட்டமா தொழுறாங்க இல்லையா, கஷ்டமா இருக்கு இல்லையா? இந்த ரமலானுடைய நடுப்பகுதியில் 17 இந்த தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு பாடம் தான் பத்ர் யுத்தம். இந்த பத்ர் யுத்த நோன்பு 17 பேசுவார்கள், பரபரப்பா பேசுவார்கள். இதுவும் யதார்த்தமற்ற ஒரு பதார்த்தமாக தான் நாம் பார்க்கிறோம். துடுப்பில்லாத ஓடத்தை தண்ணீரில் விட்டால் என்ன நடக்கும்? எங்க வேண்டாலும் அடிச்சு கொண்டு போகும். இதே போன்றுதான் அந்த பாடமும் அந்த பாடமும் இவ்வாறு தான் இருக்கிறது. அந்த பாடம் நமக்கு இன்று என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது? வரலாறு எல்லோருக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய வரலாற்று சம்பவங்கள், அது குர்ஆன்ல சொல்லப்பட்டதா இருக்கலாம், ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டதா இருக்கலாம். நம்மை விட நம்ம அல்லாத முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகள் இன்னைக்கு நிறைய படித்து வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு இஸ்லாமிய வரலாற்று சம்பவங்கள், இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை பற்றி நாம் நேரடியாக பார்க்கிறோம். புலனாய்வு துறையினர்கள் இதை விட அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் இன்னும் யதார்த்தம் புரியாமல் இருக்கிறோம். அந்த பாடம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? ரமலான்ல நடைபெறுகிறது. ஏசி போட்டு ஏசில உட்கார்ந்து அந்த யுத்தம் நடந்தது. பயங்கரமான பாலைவன சூடு. வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு போயிட்டு வந்தவர்களுக்கு தெரியும் அந்த பாலைவனத்துடைய வெப்பம், சூடு எவ்வளவு உண்டு. அதுல குறிப்பாக ரமலானுடைய காலத்தில் இன்னும் அதிகமான சூடு. பாலைவனம். உம்ராக்கு போறவர்கள் சியாரா போவார்கள் தரிசிக்கிறதுக்கு. அந்த பத்ர் யுத்தம் நடந்த களத்துல போயிட்டு ஒரு 5 நிமிஷம் வெளியில அந்த பாலைவன மணல்ல செருப்ப கலண்டிக்கு நின்று பாருங்க முடியுமா? அந்த இருந்த அந்த 300 லட்சம் சஹாபாக்களுக்கு எத்தனை பேருக்கு காலில் போடுறதுக்கு செருப்பு இருந்து வெறும் காலோடு யுத்த காலத்திலே சந்திக்கிறார்கள்.
யுத்த களம் வேறு, கடுமையான சூடு, பசி, நோன்பு, தாகம், நிழல் கிடையாது, மரம் செடி கொடிகள் கிடையாது. சாப்பிட்ட சாப்பாடு எங்களை போன்று சஹருக்கு உட்கார்ந்து டைனிங் டேபிள்ல போயிட்டு பார்த்தால் விதவிதமான உணவு வகைகள், விதவிதமான கறி வகைகள், விதவிதமான பழங்கள், விதவிதமான குடிபானங்கள். அங்க மெனுவல்ல கார்டுல இடமில்லை எழுதுறதுக்கு, அவ்வளவு வகையான விதவிதமான சாப்பாடுகள். அதுக்கு எப்படி சாப்பிடுறது? ஓஃப்ளவா வரைக்கும் சாப்பிடுறது. நோம்பு திறக்கிறது போயிட்டு பார்த்தால் அது அதை விட மேலதிகமா இருக்கும். தேவையான அனைத்து சோட்டிஸ்களும் என்னென்ன கடையில, எந்தெந்த பெட்டி கடையில, எந்தெந்த கண்டின்ல என்னென்ன சோட்டிஸ், என்னென்ன வெரைட்டிஸ்ல, என்ன டேஸ்ட்ல இருக்குது தேடி பிடிச்சி கண்டு கொண்டு வந்த டேபிள்ல கொண்டு வைப்போம். விதவிதமான பழ வகைகள், விதவிதமான குடிபானங்கள், அதையும் ஓஃப்ல வரைக்கும் குடிக்கிறது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசிக்கு மகரிபு தொழுதுட்டு போயிட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங் டீ அல்லது நல்ல ஸ்ட்ராங்கான காஃபி இவ்வளவெல்லாம் செஞ்சுக்கிட்டு இங்க வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? சூறா கொஞ்சம் நீட்டி தொழுது, ருக்கு செஞ்சு நீட்டா போகுது. அந்த மக்கள் எப்படி தொழுதிருப்பாங்க? சாப்பிடுறது என்னது? ஓரிரு சின்ன ரொட்டி துண்டு, சில பேருக்கு ஒரு ஈச்சப்பழம். அந்த ஈச்சப்பழத்தை வாயில போட்டு சப்பி திண்டா உடனே போயிடும். அதனால என்ன தெரியுமா செய்யுமா? வாய்க்குல வச்சு சுவிங்கத்தை சப்பி கொண்டிருப்பது மாதிரி சூப்பி கொண்டிருந்த வரலாறுகளை நாங்க பார்க்கிறோம். அப்படி செய்யப்பட்ட யுத்தம் தான் இந்த பத்ர் யுத்தம். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இந்த கூட்டம் இன்றைக்கு அடிக்கப்படுமாக இருந்தால் உன்னை வணங்க யாருமே இருக்க மாட்டார் என்றார்கள். அந்த யுத்தம் மட்டும் தோல்வி அடைந்திருந்தால் இன்றைக்கு நானும் முஸ்லீம் இல்லை, நீங்களும் முஸ்லீம் இல்லை. இந்த பாடத்தை இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கல். அன்றைக்கு தினம் நோன்பு 17 பேசக்கூடியவர்கள் இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தால் இந்த சமுதாயம் இன்றைக்கு ஆன்மீக துறையில மிக முக்கியமான இடத்தை அடைந்திருப்பார்கள், சந்தித்திருப்பார்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? தக்குவா என்றால் என்ன? பசியா தாகமா எதுவா இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் இருப்பானாக இருந்தால் அவன் தான் அவன் தான் தக்குவாவுடைய. ஆக சகோதரர்களே, நன்மையான காரியங்களில் ஒரு மனிதன் அதிகமாக ஈடுபடுகிறார் என்றால் அவன் தான் தக்குவாதான். அதே நேரத்தில் பாவமான கர்மங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அத்தனை, அது சிறிய பாவமா, பெரிய பாவமா, இரகசியமான பாவமா, பராசியமான பாவமா, முன் சென்ற பாவமா, பின் வரப்போற பாவமா, என்ன பாவமா இருந்தாலும் அந்த பாவத்தை முற்றுமுழுதாக ஒருத்தன் விட்டு அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். என்னுடைய வாப்பா என்னை பார்க்காவிட்டாலும், என்னுடைய உம்மா என்னை பார்க்காவிட்டாலும், என்னுடைய சொந்த பந்தங்கள் என்னை பார்க்காவிட்டாலும், என் மனைவி என்னை பார்க்காவிட்டாலும், என்னுடைய அதிபர், என்னுடைய ஆசிரியர் என்னை பார்க்காவிட்டாலும், என்னை சார்ந்தவர்கள் யாரும் என்னை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் ஒருவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு ஒரு மனிதன் வாழ்வானாக இருந்தால் அவன் தான். அதுதான் லஅல்லக்கும் தத்தக்கூன். இதுதான் ரமலான் கற்றுக் கொடுத்த பாடம். இந்த சிந்தனை நம்மிடத்திலே வர வேண்டும். சகோதரர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்வை முழுமையாக அஞ்சுகிற சமூகமாக இருப்பானாக இருந்தால் அவனிடத்தில் என்ன இருக்காது? அனாச்சாரமான செயல்கள் இருக்காது. ஒருவன், ஒரு சமூகம் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய ஒரு சமூகமாக இருப்பார்களே யாராக இருந்தால் அவர்கள் நன்மையான காரியங்கள் அதிகமாக ஈடுபடுவார்கள். இரவு நேரத்தில் நின்று தொழுதவர்கள் நேற்று இரவு தொழுதார்களா என்ற கேள்வியை கேட்டுக்கார்கள். ஒரு கிழமை போகல, இந்த ரமலான் எம்மை விட்டு கடந்து சென்று ஒரு கிழமை இன்னும் கடக்கல்ல, ஒரு வாரம் கூட கடக்கல்ல. ஆனால் ரமலானில் நின்று தொழுத எத்தனை பேர் இன்று நேற்று இரவு நாம் குறைந்தபட்சம் ஒரு 3 ரக்காத்தாக தொழுதிருக்கிறோமா? ரமலானிலே நாம் ஓதிய குர்ஆன், ரமலானில் எத்தனை குர்ஆனை நாம் ஓதி முடித்தோம்? சுமார் 29 நோன்புகளை நாம் அடைந்தோம். இந்த 29 நோன்புகள் எத்தனை குர்ஆனை ஓதி முடித்தோம்? எத்தனை ஜுஸ் ஓதி முடித்தோம்? சிந்திச்சு பாருங்கள். அதே சமயம் நேற்று இரவு குர்ஆனில் எத்தனை ஜுஸ் நாங்கள் ஓதினோம்? சகோதரர்களே, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு ஜுஸ் குர்ஆனாவது ஓதக்கூடிய அளவுக்கு எம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்ப நீங்க யோசிக்கலாம், ஒரு ஜுஸ் குர்ஆன் ஓதுறதுக்கு எங்களுக்கு டைம் நீங்க தான் ஒதுக்கணும். சம்பாதிக்கிறதுக்கு டைம் ஒதுக்குறோம், சாப்பிடுறதுக்கு டைம் ஒதுக்குறோம், தூங்குறதுக்கு டைம் ஒதுக்குறோம், குளிப்பதற்கு டைம் ஒதுக்குறோம், டைம் பாஸ் பண்ண டைம் ஒதுக்குறோம்,
எல்லாத்துக்கும் டைம் ஒதுக்குறேன், ஆனா குர்ஆனுக்கு ஏன் உங்களுக்கு டைம் ஒதுக்க முடியாது? இலகுவான வழி இருக்கிறது, இலகுவான வழி. ஒரு ஜுஸ் குர்ஆன்ங்கிறது சுமார் 20 பக்கங்களை கொண்டது, 10 தாள். இந்த 20 பக்கத்தை ஒரே நேரத்தில் ஓதிக்கொண்டாலும் சரி, அப்படி இல்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சு ஓதுங்க. சுபகுட தொழுகைக்கு பின்னால் ஒரு 4 பக்கம் 2 தாள் ஓதுங்க. லுஹருக்கு பின்னால் ஒரு 4 பக்கம் 8, மகரிபுக்கு பின்னால 4 12, இஷாவுக்கு பின்னால 4, இப்படி 4 பக்கங்கள் 2 தாள். 5 நேர தொழுகைக்கு பின்னால், சுபஹுக்கு பின்னால் 2 தாள், லுஹருக்கு பின்னால் 2 தாள், அசருக்கு பின்னால் 2 தாள், மகரிபுக்கு பின்னால் 2 தாள், இஷாவுக்கு பின்னால் 2 தாள், 4 பக்கம் ஓதுனீங்க என்று சொன்னால் இஷா தொழுகையோடு ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் உங்களால் ஓதி முடிக்க முடியும். ஒரு மாதத்தில் ஒரு குர்ஆன் கம்ப்ளீட்டா முடிக்க முடியும். இது நாம் ரமலானில் பெற்ற பயிற்சி, ரமலானில் கொடுக்கப்பட்ட தர்பியா. ஆனால் இந்த பயிற்சி இன்றைக்கு எங்கே? ரமலான் முடிந்ததோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ரமலான் போய்விட்டது, ஆனால் அந்த ரமலான் நமக்கு சில பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம ரமலான ثم அத்பஅஹு ஷித்தம் மின் ஷவ்வால் கான கஸியாமித் தஹர். ரமலானுடைய நோன்பை நோற்று அதுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த 6 நோன்பை நோற்றால் ஒரு வருட நோன்பு நன்மை கிடைக்கப்படும். இன்று ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மனசாட்சியிலே கை வைத்து, மனசிலே கை வச்சு கேளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸுக்கு மதிப்பு கொடுத்து, நான் இன்றைக்கு 6 நோன்பு பிடிச்சிருக்கிறேன், நான் மௌத்தானால் நோன்பாளியாக மரணிக்க வேண்டும். இந்த 6 நோன்பு, இந்த ஷவ்வால் மாதம் முடிந்ததுக்கு பின்னால் ஒருவர் 6 நோன்பு பிடித்த ஒரு மனிதர் இந்த ஷவ்வால் மாதம் முடிந்ததுக்கு பின்னால் ஒருத்தர் மரணித்தால் அவர் நோன்பு நோற்ற நிலைமைக்கு மௌத்தானதா தான் கணிக்கப்படும். ஏன்? அவர் ஒரு வருடம் நோன்பு நோற்ற நிலைமை அவருக்கு வழங்கப்படுது. ரமலான் முடிந்து விட்டது, கடந்து சென்று விட்டது. அது ஒப்படைத்த பொறுப்பை செய்கிறோமா? ஒரு தந்தை மௌத்தாகிறார், தந்தையுடைய மௌத்துக்கு பின்னால் குடும்பத்திலே மூத்தவருக்கு அந்த குடும்பம் மிகப்பெரிய முக்கியமான பொறுப்பு. குறிப்பாக அந்த தந்தையுடைய மனைவி என்னுடைய தாய். தந்தை வாப்பா மௌத்து, உமா கிட்ட போயிட்டு சொல்றல்ல யாரும், உமா உங்களுக்கு வாப்பா தான் பொறுப்பு, இப்ப வாப்பா மௌத்து, இப்ப உங்களோட ரூட்டை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க, உங்களை என்னால பார்த்து கொண்டீங்களான்னு போவானாக இருந்தால் இது பெரும் பாவங்களில் ஒன்று. தாயை நோய்வடித்து தவிர்த்து குற்றத்துக்கு ஆளாகும். அப்ப தந்தைக்கு பின்னால் தாயை பொறுப்படைத்து ஒப்படைத்து விட்டு அந்த தந்தை போயிருக்கிறார். தாய் மௌத்தாகிறார், தன் தந்தை நம்மிடத்தில் ஒப்படைக்கிறார். அப்படி என்றால் அந்த ரமலான் நம்மிடத்தில் ஒப்படைத்த அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்றிருக்கிறோமா? இந்த ரமலானுக்கு பின்னால் நம்முடைய நிலைப்பாடு என்ன? இதோட ரமலான் முடிஞ்சு, நோம்பு முடிஞ்சு, குர்ஆன் முடிஞ்சு, கியாமுல் லைல் முடிஞ்சு, இதுக்கு பிறகு அடுத்த ரமலான் வந்தா பார்த்துக் கொள்வோம் என்ற நிலைப்பாடா? அப்படி என்றால் நம்மை விட்டும் கடந்து சென்ற அந்த ரமலான், இதன் ஊடாக நாம் எந்த பிரயோசனத்தையும் பயனையும் அடைந்து கொள்ளவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, உண்மையான இறையச்சம் உள்ள ஒரு சமூகம் இருக்குமா இருந்தால் அவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் மீது இரக்கம் காட்டுவார்கள். மனிதர்கள் மீது, குறிப்பாக ஏழைகள், அனாதைகள், மிஸ்கீன்கள், விதவைகள், மிருகங்கள், பறவைகள், இவைகள் மீது இரக்கம் காட்டுவார்கள். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், சில பேர் சொல்லுவாங்க, அவருக்கு கோபம் வந்துச்சுட்டா உன்னை நாய் அடிக்கிற மாதிரி அடிப்பேண்டுவார். அப்படின்னா நாய் அடிவாங்க வந்த மிருகமா? நாய் நஜீஸ் தான், அடிச்சு காலை உடைக்கிறதுக்குள்ள மிருகம் அல்லது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நீங்க கேட்ட ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பாவமான காரியம் செய்யக்கூடிய ஒரு பெண் ஒரு கிணற்றிலே இறங்கி தண்ணீர் குடித்து விட்டு வருகிறார். அப்பொழுது அங்கே ஒரு நாய் வருகிறது, தாகத்திலே வந்த அந்த நாய் அந்த மண்ணை நக்கி கொண்டிருக்கிறது. அவள் புரிந்து கொள்கிறாள், இந்த நாய் தண்ணீர் என்னை போன்று தாகம் பிடித்து தான் அலைகிறது. உடனடியாக மீண்டும் அவர் அந்த கிணற்றுக்குள் இறங்கி தன்னுடைய செருப்பிலே, அந்த ஷூலே தண்ணீரை நிறைத்து கொண்டு அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுக்கிறாள். அல்லாஹ் அந்த பெண்ணுடைய பாவத்தை மன்னிக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறார். அதே சமயம் ஒரு பெண் ஒரு பூனையை வளர்க்கிறாள். அந்த பூனைக்கு சாப்பாடு கொடுக்கவும் இல்லை,
சுயமாக அந்த பூனை வெளியிலே சென்று உணவுகளை தேடி சாப்பிட இடம் கொடுக்கவும் இல்லை, கட்டி போடுகிறார். அதே நிலையில் அந்த பூனை செத்து போகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண் நரகவாதி என்றார்கள். மிருகங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், இது கருணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய காலம் வந்து விட்டது சொன்னால் அதிகமாக ஏழை எளியவர்களுக்கு வாரி வாரி கொடுப்பார்கள். வேகமாக வீசக்கூடிய காற்றை விட அதிகமாக தர்மம் செய்வார்கள். யாருக்கு? ஏழைகளுக்கு. ஏழைகளுக்கு தான தர்மம் செய்வார்கள். இதனாலதான் இன்னொரு ஆசை விட்டார், மன் ஃபத்தர சாயிமன், யார் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க செய்கிறானோ அவனுக்கு நோன்பு திறந்தவருடைய முழுமையான நன்மை துறக்க செய்தவருக்கும் கொடுக்கப்படும், நோன்பு திறந்தவருடைய நன்மையில் எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்றார்கள். சகோதரிகளே, இதுல இன்னொரு அடிப்படை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு திறக்க செய்யறதுன்றது சாதாரண விஷயம். பள்ளியில மஸ்ஜிதுகள்ல ஃப்ரீயா கஞ்சி கிடைக்குது, கொஞ்சம் கஞ்சி, 2 சோட்டிஸ், ஒரு ஈச்சப்பழம், கொஞ்சம் தண்ணி, நோன்பு திறந்துட்டு போயிடுவார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குறைந்தபட்ச விடயத்தை தான் பேசுகிறார்கள். அதுக்கு பின்னால் இன்னொரு முக்கியமான பாடம் இருக்கிறது, நாம் புரிந்து கொள்ளணும். ஏனைய செய்திகளை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுமா, நோன்பு திறக்கிறதுக்கு முதலாவது சஹர் செய்யணும். நமது பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எத்தனை பேர் சஹர் செஞ்சிருப்பாங்க சோத்தி பாருங்க. நம்முடைய தெருவில் இருக்கக்கூடிய ஏழைகள், அனாதைகள், மிஸ்கீன்கள், விதவைகள், அன்றைக்கண்டு கூலி தொழில் செய்யக்கூடியவர்கள், எத்தனை பேர்கள் வீட்டில் சஹருக்கு சாப்பாடு இருக்கு. நமது டேபிள்ல பார்த்தா என்ன கறி எடுக்கிறது, என்ன சாப்பாடு சாப்பிடுறது என்ற இவருக்கே ஒரு குழப்பமா இருக்கும். அங்க போய் பார்த்தா எதுவுமே கிடையாது. இந்த ரமலானில் நடந்த ஒரு சோகமான ஒரு சம்பவம். ஒரு இடத்துக்கு நாங்கள் சிறுவர்களுடைய ஒரு போட்டி பரீட்சைக்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருந்தோம். அப்பொழுது ஒரு பிள்ளை வந்து சொல்கிறது, நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரவான்ட்டு. அந்த பிள்ளை இடத்துல கேட்டு, ஏமா நீங்க நோம்பு இல்லையா? இல்லை, நோம்பு இல்லை. ஏன் நோம்பு பிடிக்கல? சஹருக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு. ஆச்சரியமா இருக்கு, சஹருக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. சரி, உங்களோட வீட்டுல யாரெல்லாம் இருக்கிற? உங்களோட வாப்பா எங்க? வாப்பா இல்லை. வாப்பா எங்க? தெரியும். சரி, வீட்டுல யார் இருக்கிற? உம்மா இருக்கிறாங்களா? உம்மா இருக்கிறாங்க. உம்மா நோம்பா? ஆமா, உம்மா நோம்பு. உம்மா என்ன சாப்பிட்டாங்க சஹருக்கு? சுப்ஹானல்லாஹ். சோகமான செய்தி, வரலாற்றில் யாரும் மறக்க முடியாத ஒரு சோகமான செய்தி. தியாகம் என்றால் இதுதான் தியாகம், தக்குவா என்றால் இதுதான் தக்குவா. நோம்பு திறக்கிறதுக்கு நாங்கள் கஞ்சி வாங்கிட்டு போவோம். அந்த கஞ்சை உமா என்ன செய்வாங்கன்னா இரவை கொஞ்சம் சூடாக்கி வச்சு கொள்வாங்க. சாருக்கு அந்த கஞ்சை குடிப்பாங்க. சஹருக்கு அந்த கஞ்சியை குடிச்சுக்கிட்டு ஒரு பெண் நோன்பு நோக்கிறார் என்றால் அந்த ஊரில் இன்னமும் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், வசதி உள்ளவர்கள், பொருளாதாரத்திலே உச்சகட்டத்தில் உள்ளவர்கள், பணக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு இந்த கஞ்சி குடிச்சிட்டு நோம்பு பிடிக்கிற ஒரு பெண்ணை பற்றி எந்த சிந்தனையும் வரல. எவ்வளவு ஒரு சோகமான செய்தி பார்த்தீங்கன்னா, இதுதான் தக்குவாங்கிறது. தனக்கு தேவை இருந்தால் அடுத்தவர்களுக்கு உதவுற சமூகம் நம்ம முன்னோர்கள் சென்ற சமூகம். நமது பாட்டன், கூட்டன், முப்பாட்டன், சஹாபாக்கள், சஹாபிகளுடைய வரலாறுக்கு சொந்தக்காரர்கள். ஆனால் நம்ம இப்படி இருந்து கொண்டிருக்கிறோம். ஏழைகளை ஒரு கேவலமாக பார்க்கிறோம். ஒரு யாசகன் பிச்சை கேட்டு வருகிறான், ஏதாவது பசிக்குது கொடுங்கன்னு கேட்டால் என்ன சொல்வோம் தெரியுமா? ஒன்றிருப்பில் 5 ரூபா 10 ரூபா இருக்கிறான்னு தேடுவோம், காயின்ஸ் தேடுவோம். 5 ரூபா 10 ரூபா காயின்ஸ் இல்லையா, போயிட்டு வாங்க, பிறகு தார, இப்ப மாத்தின காசு இல்லைன்னு. அப்படியும் இல்லையா, வீட்டுக்குள்ள உள்ளுக்கு போயிட்டு மனைவி கிட்ட பிச்சை கேட்கறது. இவரு மாத்திர சால் இருக்குதா, காயின்ஸ் இருக்குதா, எதுக்கு வேணும்னு கேட்டா இல்ல, முன்னுக்கு பிச்சைக்காரத்தை வந்திக்கிறான். ஏன்? அவருக்கு 50 ரூபா 100 ரூபா எடுக்கிறது ஹராமா? கொடுக்க மாட்டோம். மனசு வருகிறதில்லை, மனசு வருகிறதில்லை. குர்ஆன் தனக்கு தேவை இருந்தால் அடுத்தவருடைய தேவைகளை நிறைவேற்ற சமூகம் இஸ்லாமிய சமூகம். ஆனா இன்றைக்கு கண்டுகொள்ள மாட்டோம். வீட்டில் வந்து ஒரு யாசகன், ஒரு பிச்சைக்காரன், ஒரு பிச்சைக்கார தாய், ஒரு பெண், ஒரு ஏழை வந்து கேட்கிறார் என்றால், வாங்கம்மா உட்காருங்க, சாப்பிட்டீங்களா, குடிச்சிங்களா, என்ன சாப்பிட்டீங்க, இருக்கிறத கொஞ்சம் கொடுங்க. இதுக்கு நீங்க பெரிய விருந்து போடணும்ன்ற கட்டாயம் கிடையாது. விருந்திருத்த கொடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளி வருகிறார்கள், மனைவிடத்துல சஹாபி கூட்டிட்டு போறார் வீட்டுக்கு. கேட்கிறார்கள், சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்குதா? இல்ல. குழந்தை கொண்டு சாப்பாடுக்கு அதை கொடுங்க. குழந்தை சாப்பாடுங்க, ஒரு ரொட்டி துண்டு, பிரியாணி போடல, ஃப்ரைட் ரைஸ் போடல. இன்னைக்கு இப்படித்தான் நாங்க பாக்குறது. இருக்கிறத கொடுங்க, அவருடைய பசியை தீர்த்து அனுப்புங்க. ஒரு ஏழையுடைய பசியை போக்கி அந்த ஏழையுடைய முகத்திலே ஒரு சிரிப்பை உருவாக்குறதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறாங்க ஹதீஸுக்கு சொந்தக்காரர்கள். ஆனால் எங்களுடைய ரமலான் கடந்து 1 வாரம் இல்லை, ஏழைகளை கண்டுக்கிற சமூகமும் இல்லை. நாம் சகோதரர்களை, இதை ஏன் நாம் சொல்கிறோம் என்று சொன்னால்,
இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. நாளைக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும் எங்களுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய அன்பு, சுவர்க்கம், அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு தப்பித்துக் கொள்ள வேண்டும், கபருடைய நெருக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும், கேள்வி கணக்கு இலசாக கேட்கப்பட வேண்டும், நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும், சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம். ஆனால் நாம் உலகத்தில் அதிகமான எதிரிகளை சம்பாதித்து வச்சுக்கிறோம். மறுமையில் அல்லாஹ்வை போய் சந்திக்கும் போது எங்களுக்கு பின்னால் எங்களுடைய எதிரிகளும் வருவார்கள். யார் எதிரிகள்? மனிதர்கள் கிடையாது, மிருகங்கள், பறவைகள் கிடையாது. நம்மள நாட்டில் வேறுமெண்டா சொல்லுவார்கள், என்னுடைய பரம விரோதி, நான் மௌத்தானே என்ன மையத்துக்கு கூட எடுக்கக்கூடாது, வீட்டு வாசல் விரிக்க விடக்கூடாது, அவைகளுடைய பரம விரோதி. ஆனா உண்மையிலே விரோதி அவன் கிடையாது. மறுமையில நாம் ஒவ்வொருவரும் சந்திக்க போகிற விரோதிகளை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். மறுமையில் நாம் சந்திக்க போகிற விரோதிகள். சூரா யாசீன் 65வது வசனம். அல்-யௌம நஹ்துமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். நாளை மறுமை நாளையில் வாய்கள் பேசாது, கைகள் பேசும். கை எதை பேசுகிறதோ அதுக்கு கால்கள் சாட்சி சொல்லும். யாருடைய கை பேசும்? உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கையும் பேசும். அந்த கை சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் கால் சாட்சியாக, எவிடன்ஸா, விட்னஸா வந்து நிற்கும். அப்ப யார் நமக்கு எதிரி? நம்மளோட ரெண்டு கையும் நமக்கு எதிரி. லாரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். மனிதர் சம்பாதித்துக் கொண்டதனால் ஏற்பட்ட விளைவுகள் மறுமையில நாம சந்திப்போம். ஆக கைகள் பேச போகிறது, வாய் பேசாது. வாய் பேசாது. இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், சிலருடைய பழக்க வழக்கம் என்ன தெரியுமா? அநியாயம் செய்யறது. அநியாயம், அக்கிரமம், துரோகம். எப்ப பார்த்தாலும் அடுத்தவனை காப்பட்ட பிடிச்சி இழுக்கின்ற சிந்தனை, தான் முன்னேறணும் இல்லவோ அடுத்தவன் முன்னேறக்கூடாது என்ற ஒரு போக்கு, அடுத்த வீட்டுக்கு நோவினை செய்யறது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொந்தரவு கொடுக்கிறது. இப்படியான செயல் எல்லாம் செஞ்சுக்கிட்டு நீங்கள் அல்லாஹ்வை எவ்வளவுதான் நீங்கள் சுஜூது செய்தாலும் அடுத்த வீட்டுக்காரனுக்கு நோவினை செய்துட்டு அல்லாஹ்வை போய் சந்திக்கலாம் நினைச்சு கொள்ளாதீர்கள். கைகள் நமக்கு எதிராக வந்து நிற்கும். அடுத்தது என்னடாக இன்னொரு விஷயம், நாளை மறுமை நாளையில் நாம் ஒரு கேள்வி கேட்போம் நம்முடைய எதிரியிடத்தில் நமது எதிரியிடத்தில் நாமளே ஒரு கேள்வி கேட்போம். என்ன கேள்வி? அல் குர்ஆன் பேசுகிறது. சூரா ஃபுஸ்ஸிலத் 21வது வசனம். வகாலூ லிஜுலூதிஹிம். நாளை மறுமை நாளையில் நாம் ஒவ்வொருவரும் நமது இந்த உடம்பிலே சுத்தி கொண்டிருக்கிறதே, தோல் இருக்கிறதே, இந்த ஸ்கின் இடத்துல நாம் கேள்வி கேட்போம். நமது தோல் இடத்துல நம்ம கேள்வி கேட்போம். வகாலூ லிஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா. எங்களுக்கு எதிராக நீங்க ஏன் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொன்னீர்கள்? கை சாட்சி, கால் சாட்சி சொல்லும்ன்றது சூரா யாசீனுடைய வசனம். சூரா ஃபுஸ்ஸிலத் 21வது வசனம் சொல்லுகிறது, நாளை உங்களுக்கு எதிராக, எனக்கு எதிராக என்னுடைய உடம்புல சுத்தி கொண்டிருக்கக்கூடிய தோள்கள் சாட்சி சொல்லும். அந்த நேரத்தில் அந்த மனிதன் கேட்பான், லிம ஷஹித்தும் அலைனா. உன்னை நான் எவ்வளவு அன்பாக பார்த்து கொண்டேன், நீ காயக்கூடாதுன்றதுக்கு எத்தனை கிரீமை பூசினேன், இந்த காலில் ஒரு நோய் வந்து விட்டால் அதுக்கு எவ்வளவு மருந்து போட்டு பாதுகாத்தேன், இன்னைக்கு நீயே எனக்கு எதிராக வந்து நிற்கிறியே, இது நியாயமா என்று அல்லாஹ்விடத்தில் அந்த கேள்வி நாம் அந்த தோல் இடத்திலே கேட்போம். அந்த நேரத்தில் அந்த தோல் பார்த்து பதில் சொல்லும். காலு அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷைஇன். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் எவன் பேச வைத்தானோ அந்த இறைவன் எங்களை பேச வைத்தான். யார் பேச வைத்தது? நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம் இந்த தோல் கருப்பா இருக்கட்டும், சிவப்பா இருக்கட்டும், வெள்ளையா இருக்கட்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வெள்ளை தோல் தானே தேவை, அதுதானே தேடுறது. இந்த வெள்ளை தோல் தான் உங்களுக்கு எதிராக வந்து சாட்சி சொல்ல போகுது. ஞாபகத்தில் வச்சு கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்கிறான், அன்தக குல்ல ஷை வ ஹுவ கலகக்கும் அவ்வல மர்ரா வ இலைஹி துர்ஜஊன். முதலாக இந்த தோள்களையும் உங்களை எவன் படைத்தானோ அந்த இறைவன் எங்களை பேச வைத்தான். நாங்கள் என்ன செய்ய முடியும்? இப்ப நான் உனக்கு கட்டுப்படுவதா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதா? நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டியது கட்டாயத்தில் இருக்கிறேன், அதனால் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்துட்டேன். சகோதரர்களே, இப்பொழுது நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும், கையா இருக்கட்டும், தோளா இருக்கட்டும், கண்ணா இருக்கட்டும், ஒவ்வொரு உறுப்புகளும் நமக்கு எதிராக வந்து இறைவனிடத்திலே சாட்சி சொல்ல வந்தால் நமது நிலைமை என்னவாகும்? இதுக்குத்தான் அல்லாஹ் ஒவ்வொரு வருஷமும் மாறி 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 நோம்ப கொடுக்கிறான், ரமலானை கொடுக்கிறான். பாடம் கற்றுக்கொள்ளுங்கள், படிப்பினை பெறுங்கள், பாவத்திலிருந்து மீட்சி பெறுங்கள், திருந்தி மனுஷனாக வாழ பாருங்கள் என்ற செய்தியை அல்லாஹ் இங்கே சொல்லி காண்பிக்கிறான். சகோதரர்களே, ரமலானுடைய காலத்தில் ஐவேளை தொழுகைகளுக்கும் வந்தோம். ஆனால் ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால்
தொழுகை எங்க இருக்கிறது பாருங்கள். உண்மையான ஒரு தக்குவாதாரி, உண்மையான ஒரு இரையச்சம் உள்ளவனாக இருந்தால் அவன் எந்த சந்தர்ப்பத்திலும் தொழுகையை விட மாட்டான். அவன் பிரயாணியாக இருந்தால் சுருக்கி சரி சொல்லுவான். அவன் நோயாளியா நின்று சொல்ல முடியாதா உட்கார்ந்து தொழுவான், உட்கார்ந்து சொல்ல முடியாதா படுத்துக்கொண்டு தொழுவான், படுத்துக்கொண்டு சொல்ல முடியாதா சாய்ந்து கொண்டு தொழுவான், அதுவும் முடியாதா படுத்துக்கொண்டு சைக்கிளையால செல் தொழுவான். அப்படி இல்லை, அப்படி தொழுவானாக இருந்தால் அவன் தான் இரையச்சம் உள்ளவன். அப்படி இல்லை என்றால் அவனுக்கு தக்குவாவே கிடையாது. நமது இலங்கை நாட்டில் சில ஊர்களில் நாங்கள் போயிட்டு பார்க்கிறோம். மிக ஆச்சரியமான அப்படியே நடுநடுங்கி போகக்கூடிய ஒரு தகவல். சில மையவாடிகளுக்கு நாங்கள் ஜனாசாவை தூக்கி கொண்டு போனால் அந்த ஜனாசா மையவாடியிலே ஒரு பகுதி அப்படியே தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒதுக்கி தாப்பை அடித்து அப்படியே ஒதுக்கி வச்சிருக்கிறார்கள். அங்கே ஒரு பேனர் ஒன்று இருக்கிறது, போஸ்டர் ஒன்று இருக்கிறது. என்ன போஸ்டர் தெரியுமா? தொழாதவர்கள் அடக்கம் செய்யப்படும் இடம். சுப்ஹானல்லாஹ், நவுது பில்லாஹ் மின்னா. அந்த மாதிரி இடங்கள்ல போயிட்டு அடக்கிறதுக்கு அளவுக்கு உங்களை வச்சு கொள்ளாது. தொழாதவர்கள் நாளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதிலே எங்களுடைய ஒரு ஜனாசா அடக்கப்பட்டிருந்தால் அந்த அறிவிப்பு என்ன சொல்கிறது? எப்பெல்லாம் மக்கள் வருகிறார்களோ அந்த மையவாடியில் அந்த அறிவிப்பை வாசிப்பார்கள். தொழாதவர்கள் அடக்கம் செய்யப்படும் இடம். அங்கே பார்ப்பார்கள் எத்தனை கபர் இருக்கிறது. அத்தனை கபரும் தொழாதவர்கள். எவ்வளவு பெரிய அநியாயம், சிந்திச்சு பாருங்கள். இந்த நிலைமைக்கு நீங்க ஆளாகிறார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் அப்படியே ஒரு கூட்டத்தை ஒதுக்கிடுவான், தொழாதவர்கள். இந்த நிலைமை எங்களுக்கு வந்துவிடக்கூடாது. ஆக ரமலானில் மட்டுமல்ல, ரமலான் அல்லாத காலங்களையும் தொழுகையோடு, நோன்போடு, ஜக்காத்தோடு, ஹஜ்ஜோடு, ஏனைய இபாதத்துகளோடு நாம் வாழ வல்ல இறைவன் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது அப்துல்லாஹ். அம்மா பாத். நமது சமூகத்தில் இன்று நாம் பார்க்கிறோம், இரண்டு பிரிவுகள் இருக்கிறது. ஒன்று மூத்தவர்கள், இன்னும் ஒன்று இளைஞர்கள். மூத்தவருடைய கலக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள், நடவடிக்கைகள் சற்று வித்தியாசமானது. அதே போன்று இளைஞர்களை பார்த்தால் அவருடைய கொள்கை, கலாச்சார நடவடிக்கைகள் அது வேறு விதமானது. ஆனால் யாராக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சமமாக பார்க்கப்படுவார்கள். யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்திலே அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு மதிப்பெரிய இடம் இருக்கிறது. இல்லை என்றால் அவருடைய நிலைமை ரொம்ப மோசமாகிவிடும். இவர் வாலிபர் தானே, இளைஞர் தானே, சின்ன வயசு தானே, விளையாட்டு புத்தி தானே, சின்ன சிறுசுகள் தானே, இந்த வயசுல அப்படித்தான், நாங்களும் பொடியங்காலத்தில் இப்படித்தான் இருந்தோம், இன்றைக்கு நாங்க தாடியோட, மீசையோட, தொப்பியோட, பள்ளியோட நாங்க இருக்கலையா, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு இந்த இளைஞர்களாம் வந்துடுவார்கள் என்ற ஒரு சிந்தனையினால் இந்த இளைஞர் சமுதாயம் ஆன்மீக துறையை விட்டு தூரமாக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். சுமார் 3-4 மாதங்களுக்கு முன்னால் ஒரு ஊருக்கு ஒரு தாவா நோக்கத்தோடு போயிருந்தோம். அந்த நேரத்தில் அங்கே இருந்த என்னை அழைத்தவர் ஒரு திருமண பதிவாளர். அவர் இடத்துல சொன்னார், ஹசரத் அந்த டேபிள் இருக்கிற அந்த ப்ளூ கலர் ஃபைலை கொஞ்சம் செக் பண்ணுங்கன்றார். நான் ஃபைல் எடுத்து பார்த்தேன், என்ன விஷயம்னு கேட்டேன், கொஞ்சம் வாசிங்கன்றார். அங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் 2 வந்துக்கிறது, திருமண பதிவு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துக்கிறது. மணமகனிடத்துல உண்டு, மணமகளிடத்துல உண்டு. வாசிட்டு போனேன். வாசிட்டு போனால் மணமகனுடைய வயது பார்த்தால் மணமகனுக்கு வயது 16. என்னங்கன்னு கேட்டேன். வாசிங்கன்றார். தொடர்ந்து வாசித்தேன். 16 வயது. அடுத்தது எடுத்து பார்த்தால் மணமகள் வயது எத்தனை? 13. இந்த 16 வயது மாணவன் படிக்கிற வயசு, 13 மாணவி படிக்கிற வயசு. இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாது. ஒரு வாரத்துக்கு முன்னாலே 2 பேரும் போயிட்டாங்க வீட்டுக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னால போலீஸால பிடிச்சு கொண்டு வந்து போலீஸ்ல வச்சிருக்கிறோம். இப்ப என்ன வந்திருக்குது? திருமணம் முடிச்சு வைக்கணும். இந்த சமூகம் சீர்கேட்டுக்கு யார் காரணம்? எதனால் இந்த சமூகம் இந்த அளவுக்கு பின்னடைவு நோக்கி செய்கிறார்கள்? முதலாவது காரணம்,
மொபைல் போனுக்கு அடிக்ட் ஆனது. இரண்டாவது தவறான பழக்க வழக்கங்கள். ஆன்மீகம் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, குடும்பம் என்றால் என்ன, பாப்பா அம்மாவுடைய பொடுபோக்கு, பிள்ளைகளை கண்டிக்கிறது இல்லை, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மதிப்பளிக்கிறது இல்லை. எங்களை திருத்த வராங்க. இது உங்களோட காலம் இல்லை, எங்கட காலம். எங்கட ஜெனரேஷன் இப்படித்தான் இருக்கும். உங்களோட ஜெனரேஷன் இப்படித்தான் இருக்கும். உங்களோட ஜெனரேஷன் எப்படி இருக்கும்ங்கிறத அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. உங்களோட ஜெனரேஷன் எப்படி இருக்க போகுதுங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வகுல்ல இன்சானி அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி. நாளை மறுமை நாளையில் உங்கள் ஒவ்வொருத்தருடைய பட்டோலையும் கழுத்துல கோர்த்துடுவேன். அல்லாஹ் கழுத்துல தொங்கும். வனுஹ்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்ஷூரா. அப்படியே அந்த பட்டோலையை விரிச்சு காட்டுவான். அல்லாஹ் விரிச்சு காட்டுவான். இக்ரா கிதாபக், உங்களோட ரிப்போர்ட் எடுத்து வாசிங்க. கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. உங்களுக்கு நீங்களே திருப்பி சொல்லிக் கொள்ளுங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, எங்களோட ஜெனரேஷன் உங்களோட ஜெனரேஷனுக்கு ரெக்கார்டா இருக்கு பாருங்க. சகோதரர்களே, உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வௌதல் கிதாப் ஃபதல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ வயகூலூன யா வலத்னா மா லிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. சூரா கஹ்ஃப்ல வரக்கூடிய வசனம். நாளை மறுமை நாளையில் பாவிகளுக்கு அப்படியே பார்த்துக் கொள்வார்கள், கண்டு கொள்வார்கள். மிம்மா ஃபீ, அவருடைய ஏடுகளை பார்ப்பார்கள். யகூலூன் யா லைத்தனா மாலிஹா யா வலத்னா மா லிஹாதல் கிதாப். இது என்ன ரெக்கார்ட்? இது நாங்க விட்ட சிறியது பெரியது அனைத்து ரெக்கார்டா இருக்குது. ஜோக்குக்கு சொன்னது, ஜோக்குக்கு செஞ்சது, பொடியமாரெல்லாம் செஞ்ச நாங்க அப்படித்தான் பொடியமாறலாம். இப்படித்தான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். பொடியமாறு அப்படித்தான். நாங்கெல்லாம் வயசாளிகள் தான். இனி அப்படித்தான். இனி அந்த வயசு அப்படித்தானே. இனி வாழ்க்கையில ஒரு நாள் சரி ஜொலியா என்ஜாய் பண்ணணும் தானே. நீங்க என்ஜாய் பண்ண ஒவ்வொன்றும் அங்க ரெக்கார்ட் ஆயிருக்குது. அந்த நேரத்துல கை சேதப்படுற யா வயலத்தினா, கை சேதமே யாழைத்தினி குண்டு துராபா. நரகவாசிகள் சொல்வார்கள், நாங்க மண்ணோடு மண்ணா உக்கி போயிருக்க கூடாதா, நாங்கள் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படாம இருக்கக்கூடாதா. சுவர்க்கவாதிகள் அவர்கள் சொல்வார்கள், சுவர்க்கவாதிகளே நீங்க குடிக்கிற தண்ணியில கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்து எங்களை தலையில ஊத்துங்க, தாங்க முடியல வேதனை. ஜெனரேஷன் பேசுறாங்க இன்னைக்கு. அல்லாஹ்வுடைய ஜெனரேஷனை விட்டுட்டு துன்யாவுடைய ஜெனரேஷன்ல மூழ்கமாக இருந்தால் ஜெனரேஷனா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இது நமக்கு ரமலான் படிச்சு கொடுத்த பாடம். அல்லாஹ் குர்ஆன் இன்னும் இடத்துல சொல்றான். சூரத்து நிசா 40வது வசனம். இன்னா அன்தர்னாக்கும் அதாபன் கரீபை. சமீபத்தில் உங்களுக்கு வர இருக்கிற ஒரு தண்டனையை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கிறான். யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதா. அவருடைய பாவங்கள், கைகள் என்னென்னலாம் சம்பாதிச்சதோ அப்படியே கொண்டு வந்து முன்னுக்கு வைக்கப்படும். வயகூலுல் காஃபிர் யா லைத்தனி குன்து துராபா. நம் மண்ணோடு மண்ணாய் உக்கி போயிருக்க கூடாதா என்று அப்பொழுதுதான் கை செய்யப்படுவோம். சகோதரர்களே, இந்த நிலைமை உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் சொல்கிறோம். அதே சமயம் இன்னொரு முக்கியமான விடயம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் அவர்கள் தக்வா என்றால் என்ன என்று கேட்ட நேரத்தில் அவர்கள் அதுக்கு பதில் சொல்கிறார்கள். அத்தக்வா பி அன்னஹா, தக்வா என்கிறது அல் ஹௌஃப் மினல் ஜலீல். அல்லாஹ்வை பற்றி ஒரு பயம் இருக்கணும். எனக்கு இன்று உலக வாழ்க்கை இருக்கிறது, எனக்கு இன்று மரணம் இருக்கிறது, எனக்கு இன்று விசாரணை இருக்கிறது, நான் நரகத்துக்கு போவேனா சொர்க்கத்துக்கு போவேனா என்று தெரியாத ஒரு அச்சம் இருக்கிறது. இந்த அச்சத்தோடு ஒரு மனிதன் உலகத்திலே வாழ வேண்டும். நாளை நான் மௌத்தானால் மௌத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். எல்லாரும் பெருநாளுக்கு உடுப்படுத்தி வைப்பாங்க, ஆனா யாரும் கஃன் எடுத்து வைக்கிறது இல்லை. என்ன தெரியுமா? வீட்டுல சொல்லுவாங்க, பைத்தியமா உங்களுக்கு இது இப்ப வாங்கிட்டு வேற விஷயமா, மௌத்தாவது தான் எப்ப வேண்டாலும் அதுக்கு கஃனை கொண்டு வீட்டு குளிச்சு கொண்டிருக்கிறதா? பிள்ளைகளா இருக்கிற இடத்துல கஃனுக்கு பயம். பல்லாயிரம் ரூபாய்கள் கொடுத்து வாங்கின உடுப்புக்கு பயம் இல்ல. அந்த வெள்ள போக்கு லோக்கல் நாட்டில் உற்பத்தி ப்ரொடக்ஷன் பண்ற லோக்கல் லோக்கல் 350 ரூபாய் பப்ளிக் வெள்ள புடவைக்கு இதோட சமூகம் பயம். இது கவனை கொண்டு ஒரு வீட்டுக்குள்ள தூக்கி கொண்டு போடுங்கப்பாங்கட்டு. சகோதரிகளே, இந்த பயம் அல்லாஹ்வுடைய விஷயத்துல வரணும். நாளைக்கு மௌத்தானால் என்ன போத்துறதுக்கு கஃன் இருக்கிறது, அதை ஒவ்வொரு நாளும் பாருங்கள். யா அல்லாஹ், நாளைக்கு நான் மௌத்தானா இதனால் சுத்தப்படுவேன், ஆனால் உன்னுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சிந்தனை வரும், இது பயம் வரணும். அடுத்ததாக இரண்டாவது அல் அமலு பித் தன்சீல், அல்லாஹ்வுடைய வஹி குர்ஆனை கொண்டு அமல் செய்ய வேண்டும். வல் கனாத்து பில் கலீல், உள்ளதை கொண்டு போதுமாய் கொள்ளணும். பேராசை இருக்க கூடாது. என்னப்பா நீங்க இப்படி இருக்கிறீங்க,
நேத்து முந்தினாத்து வளர்ந்தவன் பாத்தீங்களா, இன்னைக்கு வீடு கட்டி கடை கட்டி வாகனம் எடுத்து கார் எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கிறாவா. நீங்க இன்னமும் இப்படித்தானவா இருக்கிறீங்க. உங்களை கட்டின கல்யாணம் முடிச்ச காலத்துல என்னத்துவா நாங்க கண்டு கொண்டது. இது நம்மட மாப்பிள்ளை மாதிரி என்ன சொல்லுங்க, இந்த முசிபத்தை கட்டிட்டு படுற பாடு பெரிய தொல்லையா போச்சு. இதுதான் வாழ்க்கை. உள்ளதை கொண்டு போதுமாய் கொள்ற மனநிலை நம்ம இடத்துல இல்லை. இது தக்குவா. உள்ளதை கொண்டு போதுமாய் கொள்ளுங்க. மறுமைக்காக வேண்டி உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்லி காண்கிறார். ஆக சகோதரர்களே, ரமலான் முடிந்து விட்டது, அதனால் நாம் ஓய்வு பெறுகிறோம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். ரமலான் முடிந்ததுக்கு பின்னால் நாம் ரமலானிலே கற்ற பாடத்தை தொடர்ச்சியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐவேளை தொழுகைகளை, ஜமாத் தொழுகைக்கு இளைஞர்கள், வாலிபர்கள், முதியோர்கள் எல்லோரும் வர வேண்டும். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லோரும் ஐவேளை தொழுகைகளை பேணி தொழ வேண்டும். முன்பின் சுன்னத்துக்களை தொழ வேண்டும். சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை தொழுங்கள். யாரெல்லாம் ஷவ்வால் மாதத்திலே 6 நோன்பு பிடிக்கலையோ, இன்றோடு 4 நோன்புகள் முடிந்து விட்டது. 4வது நோன்பு போய் கொண்டிருக்கிறது. ஷவ்வால் மாதத்தில் முடிவதற்கு முன்னால் இந்த 6 நோன்புகளையும் தொடராக பிடித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஏனைய மாதங்கள் வரக்கூடிய சுன்னத்தான நஃபிலான நோன்புகளை நோற்றுக் கொள்ளுங்கள். குர்ஆனோடு தொடர்பு எடுத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே நான் சொல்லப்பட்ட அந்த லிஸ்ட் படிக்கு ஒரு நேர தொழுகைக்கு பின்னால் ஒரு 4 பக்கம் குறைந்தது ஓதுங்கள். வீட்டில் உள்ளவர்களுக்கு அந்த பழக்கங்கள். சூரா பிள்ளைகளுக்கு சூரா ஃபாத்தியாவை ஓத பழக்கங்கள், ஆயத்து குர்சி ஓத பழக்கங்கள், குல் சூறாக்களை ஓத பழக்கங்கள், காலை மாலை திக்ருகளை ஓத பழக்கங்கள், தூக்கத்திலே துஆக்களை ஓத பழக்கங்கள், தொழுகையில் ஓதக்கூடிய துஆக்கள் அவுராதுகளை ஓத பழக்கங்கள். குர்ஆனோட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சதகாக்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள். தரக்கா செய்ய முடியலையா, நல்ல அழகான வார்த்தைகளை சரி சொல்லி அனுப்புங்கள். அப்படியான நல்லடியார் கூட்டத்தில் வல்லவன் இறைவன் என்னையும் உங்களையும் என்னையும் பெற்றெடுத்த தாய் தந்தைகளை ஆக்கியார் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.